விஜயுடைய வாக்குகளை யார் அறுவடை செய்வது என்பதுதான் இப்போ இருக்கிற அரசியல். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு விஜய்கிட்ட கிடையாது. ஆனா 40 நாடாளுமன்றம்னா இந்திய அரசியலே புரட்டி போடலாம். சீமா 15 வருஷமா அரசியல் பண்ணி சென்னையில ஒரு வார்டாவது கவுன்சிலராக இருக்கணுமா இல்லையா? எந்த காய் நகரத்திலும் இல்லை. ஈழத்துக்கான அரசியலும் இல்லை, தமிழ் தேசியத்துக்கான அரசியல் இல்லை, திராவிடத்துக்கு எதிரான அரசியல் இல்லை, எதுவுமே இல்லை. 50 பேர் போய் மரம் மாநாடுன்னு போனால் அது மாநாடா? எருமப்பூடு மாடு 50 பேர் போனால் மாநாடா? மாநாடுனா குறைஞ்சபட்சம் 3 நாள் நடக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் கூடணும். இதுக்கு பேர் மாநாடா? யூடியூப்ல எல்லாம் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டான்னா சீமா எங்க இருப்பாருன்னு தெரியாது. அது உள்ள அரசியல். ஓபிஎஸ்ஏ அதிமுகவினுடைய கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்ப விஜய் அவர்கள் அரசியல்ல என்ன நிலைப்பாடுல இருக்காரு? இப்ப அதிமுக இருந்து நிறைய பேர் இதுல சேர போதா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதிமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம். அது ஒரு 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி. அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட போகிற தொண்டர்களே இல்லாத செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். அதே போல் நாஞ்சில் சம்பத்து ஒரு பேச்சாளர். நீங்கள் மதிமுகவில் வாடகை பேச்சாளர், அதிமுகவில் வாடகை பேச்சாளர், இப்போ திமுகவில் வாடகை பேச்சாளர், இப்போ தவேகாவில் வாடகை பேச்சாளர். இதெல்லாம் அரசியலில் பல லட்சம் ஓட்டுகளை கொண்டு வந்துடாது. இது ஒரு விஜய்க்கு ஒரு நாள் செய்தி 2 நாள் செய்தியை தவிர இது ஒரு பெரிய அதிமுகவை பிளந்து கொண்டு அதிமுகவை உடைத்து கொண்டு நீங்கள் ஏதோ மடை திறந்த வெள்ளம் போல அதிமுக அப்படியே தாவைக்கால் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்படி இந்த செய்தி பல வருஷமாக ஓடிட்டு இருக்கு. வைத்திலிங்கம்லாம் வரவே மாட்டார். வைத்திலிங்கம்லாம் ஓபிஎஸ்ஏ அதிமுகவினுடைய கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். எப்படியாவது என்ன அதிமுக சேர்த்துக்கன்னு குருமூர்த்தியை கூட்டிட்டு அமித்ஷா போய் பார்த்துருக்காரு. ஏன் எப்படியா அதிமுக என்ன சேர்த்து விடுங்கன்னு. அதிமுகவில் எப்படியாவது இணைய வேண்டும் என்பதுதான் வைத்திலிங்கத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் தீராத ஆசையை தவிர அவர்கள் தவேகா அரசியல் பக்கம் போவதற்கு தயாராக இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, விஜய் தலைமையில ஒரு வலுவான கூட்டணி அமைய போகுது. அது நான் இப்ப கூட்டணியில சேரனான்றதெல்லாம் தெரியாது, ஆனா வலுவான கூட்டணி அமைன்றாரு. அப்ப எதை மீன் பண்ணி அதை சொல்றாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் அனாதை. 10 ஆண்டு காலம் அதிமுகவில் காணாமே போயிட்டார். 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா மரணம் அடைவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தினகரன் எங்க இருந்தாருன்னு தெரியாது. அப்போ அவர் சொல்ற கூட்டணியெல்லாம் அவரே ஒரு கூட்டணி தான். விஜய்க்கு பின்னாடி எந்த கூட்டணியும் போகாது. அதிமுக கூட்டணி உடையாது, திமுக கூட்டணி உடையாது, 2 கூட்டணி தான். சீமா எந்த காலத்திலையும் விஜயோடு போய் சேர மாட்டார். அப்போ யார் போவா? காங்கிரஸ் போவதாக வதந்திகள் பரப்பப்படுகிறதை தவிர பிரவீன் சக்கரவர்த்தி போன முறை திமுகவில் சீட்டு கேட்டார், கொடுக்கல. அந்த கோபத்தை ராகுல்கிட்ட காங்கிரஸ் வளர்ந்து இருக்கிறது. நம்ம திமுகவிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ணணும், அதிகமான சட்டமன்ற சீட்டுக்கு 70 சீட்டு வாங்கணும். இதற்காக நான் ஒரு முறை விஜயை சந்திக்கிறேன்னு அனுமதி வாங்கிட்டு விஜயை சந்தித்தார். விஜயை சந்திப்பதற்கு முன்பு பிரஸை சந்திக்கிறார். யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ இதெல்லாமே திமுகவை மிரட்டுவதற்கு பயன்படுமே தவிர திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தவேகாவுக்கு போகாது. ராகுல் பிரதமர் ஆவதற்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் 40 எம்பிக்களை கொடுத்துருக்கு. அப்படி இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்துருக்கு ராகுல் பிரதமர் ஆவதற்கு. இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? இதை யாருமே செய்ய முடியாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு விஜய்கிட்ட கிடையாது. ஆனால் 40 நாடாளுமன்றம்னா இந்திய அரசியலே புரட்டி போடலாம்.
இப்படி 40 நாடாளுமன்றங்களை காங்கிரஸுக்கு கொடுத்த திமுகவை விட்டு எந்த காலத்திலையும் காங்கிரஸ் போகாது. அதை தாண்டி கம்யூனிஸ்டுகள் போகவே மாட்டான். விடுதலை சிறுத்தை போகாது. அங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் போக மாட்டார். இப்படி வைகோ போக மாட்டார். யாருமே போக மாட்டாங்க. அப்புறம் எங்கள் பலமான கூட்டணி உடையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் எங்கேயாவது போய் கூட்டணி வச்சுக்க வேண்டியதானே தவிர தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஒருவர் கூட விஜய் பின்னாடி போக மாட்டான். அப்ப இது 4 முனை அரசியலா மாறும் சொல்றீங்களா? போட்டியா மாறும்னு இல்ல விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விடுவார். அதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. கூட்டணி சேர்வதற்கு தாமதித்தால் நிர்பந்திக்கப்பட்டு கூட்டணிகள் கொண்டு போய் சேர்த்து கொள்ளப்படுவார். இல்லைன்னா விஜய் இந்த கரூர் சம்பவத்திற்கு குற்றவாளி ஆக்கப்படுவார். கூட்டணி சேர்ந்தால் நிரபராதி, கூட்டணி சேரலைனா குற்றவாளி. இதுதான் பாஜகவுடைய அரசியல். பாஜக ஏதோ சாதாரண கட்சி அல்ல, 4000 ஆண்டு காலம் சித்தாந்தத்தை கொண்டுள்ள கட்சி. அதனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற பாஜகவினுடைய டெல்லி கனவு நினைவாகும். இல்ல, அது விஜயகாந்த் முதல் நாள் வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார். ஆண்டவனோடும் கூட்டணி, மக்களோடும் கூட்டணி. அடுத்த நாள் காலையில் ஜெயலலிதா வீட்டுக்கு போய் கூட்டணி சேர்த்தார். இப்படி பல கூட்டணிகளை நம்ம பார்த்துருக்கோம். வைகோபாலசாமி திமுக விட்டு வெளியே வந்து திமுகவே கூட்டணி வச்சாரா? இப்படி பல கூட்டணிகள். அதனால விஜய் எல்லாம் அரசியல் ரொம்ப கத்துக்குட்டி. வைகோ இருந்தார், விஜயகாந்த் இருந்தார், இப்படி பல பேர் கட்சியே கலைச்சிட்டு போயிட்டான். சரத்குமார் என்ன ஆனார்னு தெரியல. இப்படி பல அரசியல் மாற்றங்கள் எல்லாம் இரவோடு இரவா நடந்திருக்கு. அதனால விஜய் சொல்ற கொள்கை கூட்டணி, கொள்கை எதிரி, 7 நிமிஷத்துக்கு மேல எழுதி கொடுத்ததே பேச தெரியாத ஒரு தலைவன் எல்லாம் உண்மையாகவே தற்கூரி தான், அணில் குஞ்சு தான். ஏன்னா இப்போ வந்து ஈரோடு, அதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடத்த போதா சொல்லியிருக்காரு. அடுத்து விஜய் அவர்கள் அங்கதான் போக போறாருன்னு. இப்போ அந்த கூட்டம் எப்படி நடக்கும்? இது எப்படி அவருக்கு கை கொடுக்குமா தாவேக்காவுக்கு இந்த கூட்டம்? இல்லம்மா, அதாவது தாவேக்காக ஒரு கூட்டம் இருக்கு. அரசியலே தெரியாத இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கான். சினிமா கவர்ச்சியில் ஒரு கூட்டம் இருக்கான். எங்க போட்டாலும் ஒரு 5000 பேர் கூடுவான். இது இயற்கை. இந்த இயற்கை அதிமுகவினுடைய வாக்குகளை உடைக்காது. திமுகவினுடைய வாக்குகளை உடைக்காது. என்ன காரணம்னா, திமுகவுக்கு ஒரு 20 முதல் 25% வாக்கு நிரந்தர வாக்கு. அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு போடக்கூடிய வாக்கு நிரந்தர வாக்கு 20-25% வாக்கு. புது வாக்காளர்கள், புது அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள், முதல் தலைமுறை விஜய்கிட்ட போகிறோம். இதுதான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதுதான் நடக்குது. இந்த வாக்குகளை யார் அறுவடை செய்வது? இந்த அரசியல். தமிழ்நாட்டில் இந்த வாக்குகளை யார் அறுவடை செய்வது? விஜயுடைய வாக்குகளை யார் அறுவடை செய்வது என்பதுதான் இப்போ இருக்கிற அரசியல். இதை பாஜக அறுவடை செய்து விடும். திமுக நினைக்குது, பாஜகவோடு சேராமல் தனித்து நின்றால் நாம் அறுவடை பண்ணிடலாம். அதிமுக பாஜக விஜய் கூட்டணி போனால் அவர்களை அறுவடை செய்து விடுவார்கள். இதுதான் அரசியல். இந்த அரசியலில் பல காய் நகர்த்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுக அதிமுக ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் வந்து இந்த தாவேக்கா வந்ததால் அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும்? பெரிய பாதிப்பு. ஏன்னா புது இளைஞர்கள் தான் சீமான்ட்ட போனான். இப்போ அந்த இளைஞர்கள் சீமான்ட்ட எந்த வேலையும் 15 வருஷமா இல்லை. 15 ஆண்டு காலமாக எந்த காய் நகரத்திலும் இல்லை. ஈழத்துக்கான அரசியலும் இல்லை, தமிழ் தேசியத்துக்கான அரசியல் இல்லை, திராவிடத்துக்கு எதிரான அரசியல் இல்லை, எதுவுமே இல்லை. சீமானை தவிர அங்கே யாருமே தெரியல. காளியம்மா காணோம், இப்படி பல பேர் அங்கே காணோம். அதனால சீமானுடைய வாக்கு வங்கி இந்த தேர்தலில் சரிஞ்சிடும். ஒரு சென்னையில் ஒரு வார்டு கவுன்சிலரோடு ஜெயிக்க முடியல. 15 ஆண்டு கால அரசியல். நிறைய மாநாடு போட்டுட்டு வர்றாரு, கடல் மாநாடு, அப்புறம் நீர் மாநாடு நிறைய போட்டுட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த ஓட்டு சதவீதம்ன்றது தாவேக்கா நாதாக்கா இடையில தான் போட்டி வர மாதிரி இருக்கும். 50 பேர் போனால் அது பேர் மாநாடா? 50 பேர் போய் மரம் மாநாடுன்னு போனால் அதுக்கு மாநாடா? எருமை போடு மாடு 50 பேர் போனால் மாநாடா? மாநாடுனா குறைஞ்சபட்சம்
3 நாள் நடக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் கூடணும். இதுக்கு பேர் மாநாடா? தமிழ்நாட்டில் பல லெட்டர்பேடு தலைவன் இருக்கிறான். லெட்டர்பேடு மட்டும் தான் வச்சுருப்பான். அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. அதே போல தான் சீமா. அப்போ தாவைக்கா கூட்டம் கூடுனா அது வந்து ஓட்டா மாறிடுமான்ற மாதிரிக்கு, இங்கே கூட்டம் வரல அதனால அது ஓட்டா மாறாதுன்ற மாதிரிக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் அதுதானே உண்மை. அதுதானே நீங்கள் சீமா 15 வருஷமாக அரசியல் பண்ணி சென்னையில் ஒரு வார்டாவது கவுன்சிலராக இருக்கணுமா இல்லையா? 15 வருஷம் அரசியல். அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு 17 வருஷம் நாட்டையே பிடிச்சிட்டாரு. 49 கட்சி ஆரம்பித்தார். 67ல் 18 வருஷத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கே போயிட்டார். சீமா ஒரு 5 எம்எல்ஏ ஒரு சீமானாவது எம்எல்ஏ ஆயிருக்கணும்ல? இல்லையே, அரசியலே இல்லையே. அவர் தனியா நிக்கிறதால தான் ஆக முடியும். தனியா நிக்கட்டும், கும்பலை நிக்கட்டும், எப்படியோ நிக்கட்டுமா. அரசியல் என்பது வெற்றியை நோக்கி தானே. நீங்க அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி நகர்வது தான். சீமானாவது ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கணும் இல்லையா? 15 வருஷத்துல 3 தேர்தலை சந்திச்சிருக்காரு, 3 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காரு, 3 உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்காரு. சென்னையில் ஒரு 10 கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை தஞ்சாவூரில் 10 கவுன்சில் ஜெயிச்சிருக்கான், ஒரு 50 ஊராட்சியை பிடிச்சிருக்கோம், ஒரு 20 நகராட்சி. எதுவுமே இல்லையே. யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டான்னா சீமா எங்கே இருப்பாருன்னு தெரியாது. அது உள்ள அரசியல். அரசியல் என்பது நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும். எல்லாருமே அதிகாரத்துக்கு வருவது தானே அரசியல் நடத்துகிறாங்க. சீமான் இந்த தேர்தலில் 7% கண்டிப்பாக 3% போவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இதுவரைக்கும் ஏற்படுத்துகிற, இனிமேல் இப்படி ஏற்படுத்தும். நன்றி.